கேரளாவில் நிபா வைரஸ் மற்றும் குரங்கம்மை தொற்று பரவி வரும் நிலையில் தமிழக கேரள எல்லையான தேனி போடிநாயக்கனூரை அடுத்த முந்தல் சோதனைச் சாவடியில் 7வது நாளாக சுகாதாரத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயசங்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஜயசங்கர், கேரளாவிலிருந்து தமிழகத்திற்குள் நுழையும் அந்த வாகனங்களில் வரும் பயணிகளிடம் என்னென்ன மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? விவரம். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு நிபா வைரஸ் தொற்று காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் குரங்கம்மை தொற்று நோய் பரவிய நிலையில் கேரளா மாநிலம் முழுவதும் சுகாதாரத்துறை சார்பாக தீவிர மருத்துவ கட்டுப்பாடுகள் கடைபிடிக்க வந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் தமிழக சுகாதாரத்துறை சார்பாக மருத்துவ குழுக்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரிலிருந்து கேரளா செல்லும் தமிழக எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள முந்தல் சோதனை சாவடியில் தேனி மாவட்ட சுகாதாரத்துறை சார்பாக கடந்த 6 தினங்களாக சுழற்சி முறையில் 24 மணி நேரம் தீவிர கண்காணிப்பு நடைபெற்று வந்த நிலையில் இன்று 7வது தினமாக தொடர்ந்து தீவிர மருத்துவ பரிசோதனை கண்காணிப்பு நடைபெற்று வருகிறது. கேரளா இடுக்கி மாவட்டத்திலிருந்து போடிமெட்டு மலைச்சாலை வழியாக ஏராளமான வாகனங்கள் தமிழகத்திற்கு வந்து செல்கின்றது. இதனால் பகல் இரவு 24 மணி நேரம் தொடர்ந்து கேரளாவில் இருந்து வரும் வாகனங்கள், பேருந்துகள், கார்கள் மற்றும் வேன்கள் போன்றவர்கள் வரும் பயணிகள் அனைவருக்கும் காய்ச்சல் பரிசோதனைக்கு படுத்தப்பட்டு தமிழகத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் இருந்து கேரளா இடுக்கி மாவட்டம் மூணாறு சென்று வரும் பேருந்துகளில் கண்டக்டர், டிரைவர் உட்பட அனைத்து பயணிகளும் தீவிர பரிசோதனை உட்படுத்தப்பட்டு குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 15 நாட்களுக்கு சுழற்சி முறையில் நிபா வைரஸ் மருத்துவ பரிசோதனை நடத்துவதற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனால் இன்னும் ஒரு வாரத்திற்கு தொடர்ந்து அங்கு சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தேனி மாவட்ட சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயசங்கர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.